தன் சுய மகிமையை தேடுகிறான். கேட்டீங்களா? அவங்க பேசும்போதே அவங்கள அறியாமலே அவங்க டிகிரி வரும், அவங்க படிப்பு வரும், அவங்க வேலை வரும், அவங்க பட்டம் வரும், அவங்க கூட பிறந்தவங்க வரும். ஏன்னா இவங்க என்ன மகிமையை தேடுறாங்க? எப்படியாவது நம்ம ஸ்டேட்டஸை காமிச்சிடணும்டா, எப்படியாவது நம்ம எவ்வளோ பெரிய ஆள்னு சொல்லிடணும்டா. நிறைய பேர் சம்பாதிக்கிறதுக்காக டிகிரி படிக்கலை, சுய மகிமைக்காக படிக்கிறான். இவன் சம்பாதிக்கிறதுக்காக டிகிரி படிச்சிருந்தா படிக்கும் போதும் ஒழுங்காக படிப்பான். படித்த பிறகும் அவன் நோக்கம் வேலைக்கு போகிறதா இருக்கும். படிச்சுட்டு வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். கேட்டால் கல்யாண பத்திரிக்கையில் போட்டுட்டு திங்குக்கிட்டு வீட்டில் உட்காடுறான், சாப்பிட்டுட்டு. நல்ல பாஷையில் பேசுவோம். ஆண்டவருக்கு அழகாக சொல்லிட்டாரு, சுயமாக பேசுகிறான். அப்போ இன்றைக்கி நம்ம எதை செஞ்சாலும் பேசுகிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டு பேசுங்க. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்களேன். எல்லாருக்கும் இன்றைக்கி சொல்கிறேன், பேசுகிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டு பேசுங்க. அது நான் சொல்ல வந்ததை நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு பாஸ்டர் இந்த ஊழியர் மீட்டிங் இந்த இதுக்கு போகிறேன்ல ஜெபத்துக்கு, அப்போ கேட்டார், நீங்கள் காலேஜெலாம் படிச்சிருக்கீங்களா? உங்களை பார்த்தா காலேஜெலாம் போன மாதிரியே தெரியலேன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம காலேஜ் வரை படிக்காத ஆளுன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம இருந்திருக்கோமே, இது ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ குறைவானவர்களாக நம்ம இருக்கிறதே நமக்கு நல்லது. சத்தமாக ஒரு அல்லையே சொல்லுங்களேன். அது நமக்கு நல்லது. அவர் பார்க்கும்போது நம்ம காலேஜ் கூட படிக்காத அளவுக்கு கேவலமானவனாக தானே தெரிஞ்சிருக்கோம், குறைவானவனாக தானே தெரிஞ்சிருக்கோம். இன்னும் குறைவுள்ளவர்களாக மாறுவோம், இன்னும் குறைவாக மாறுவோம், இன்னும் குறைவாக மாறுவோம். எல்லாரும் சேர்ந்து படிங்க இந்த வசனத்தை. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாக இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. ஆமாம், நீங்கள் உங்களை மேன்மை பாராட்டக்கூடாது, புறத்தியாக உங்களை மேன்மை பாராட்டணும். இந்த மாதிரி இந்த சகோதரிகிட்ட போனவங்க எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சாங்க. நீங்கள் உங்கள் டிக்னிட்டியை பேசக்கூடாது. நல்லா கவனிங்க. யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த கடனை எப்படி கொடுக்க போகிறோன்னு என்ன பண்ணிடணும்? முடிவு பண்ணிடணும். முடிவு பண்ணிட்டு தான் கடனை கேட்கணும், கடனே வாங்கக்கூடாது. நான் சொல்கிறேன், அது மாதிரி பேசுகிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணி இதை பேசுனா கர்த்தருக்கு மகிமையாக இருக்குமா அப்படின்னு யோசித்து பேசுகிறவன் தான் தேவனை மகிமைப்படுத்துகிறவன். அவனைத்தான் தேவன் மகிமைப்படுத்துவார். யாக்கோபு சொல்லி செத்து போன பிறகு, யாக்கோபு இறந்து போன பிறகு 11 சகோதரர் சொல்லி அனுப்புகிறாங்க, உங்கள் அப்பாட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம், அப்பாட்ட, ஆமாம் அவர் செத்து போனதுக்கப்புறம் யோசேப்பு துன்பப்படுத்துவான் வருத்தப்படுத்துவான்னு நினச்சி அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட மறுபடியும் நாங்கள் மன்னிப்பு கேட்குறதுக்காக அப்பாட்ட சொல்லியிருந்தோம் அப்படின்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு சொல்லும்போது யோசேப்பு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், நான் தேவனாப்பா, ஏன்ப்பா நீங்கள் இன்னும் என்னை அழுக பண்ணுறீங்க? அந்த தாழ்மையை பாருங்கள், அந்த தாழ்மையை பாருங்கள். ஒரு நாளும் சுய மகிமையை தேடக்கூடாது, சுய பெருமையை தேடக்கூடாது. நாங்கள் பெரிய ஆள், நாங்கள் டீச்சரு, நாங்கள் இன்ஜினியரு, நாங்கள் டாக்டரு, இது சபைக்குள்ளே வருவது கேவலமானது, குப்பையானது. எல்லாரும் மறித்து பரலோகம் தான் போகணும், எல்லாரும் மரணத்தை தழுவி, எல்லாரும் வியாதி உடையவர்களாக இருக்கிறோம், எல்லாரும் அற்பமான சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிறேங்க, ஒவ்வொரு அசைவிலை வியாதியில் கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வியாதியில் கூட சொல்லுங்கள், இந்த வியாதி வந்தனால இப்போ நான் கொஞ்சம் ஆண்டவரை தேடுறேன், இந்த பிரச்சனை வந்தனால கொஞ்சம் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். சுய பெருமை பேசிடாதீங்க. சுய தம்பட்ட சிலர்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகன்னு சொல்லிட்டு ரிக்கார்டை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க. நல்ல கவனிங்க. நீங்கள் அமைதியாக வந்துட்டு போங்க, உங்களை கர்த்தர் பிரயோஜனமாக மாற்றுவார். நான் தான் இந்த சபையில் பெரிய ஆள்னு வர்ற ஆளெல்லாம் பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டி அவனுக்கு 2 ஆலோசனை சொல்கிறேன், ஒழுங்காக இருந்துக்கிறங்க. சபை தேவனுடையது. நீங்கள் சொல்கிற ஆலோசனையில் வந்தவனு விழுந்து போயிடுவான். தேவன் உன்னை கொண்டு பயன்படுத்தும் போது வர்றவனை கர்த்தர் நிலைநிறுத்துவார். சிலர் வாழ விடுறதே கிடையாது, ஃப்ரீயாக சபைக்கு வந்துட்டு போட்டுப்பா. தேவனுடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாக இருக்கான். எப்படி இருக்கான் சொல்லுங்கள்? எப்படி இருக்கான்? எப்படி இருக்கான்? நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் பிரசங்கத்தில் நிறைய வார்த்தை பேசுகிறோம்ல, வீட்டில் போய் உட்காந்து நான் அழுவேன், சில வார்த்தை எக்ஸ்ட்ரா போயிடும். ஏன்னா இந்த மேடை அவருக்கான மேடை, வேறு பணம் தரலேன்னு ஒரு நாள் அழுததில்லை. இந்த மேடை அவருக்கான மேடை.
இது அவரை பற்றி பேசுகிற மேடை, இது அவரை உயர்த்துகிற மேடை. ஆமாம், காசு தரலைன்னு அழுததில்லை. நிறைய சில வசனங்களை காண்பிக்கிறேன். யோவான் 8:50, நேரம் ஆயிடுச்சு. யோவான் 8:50 பாருங்க, 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். வேதம் சொல்லுது நியாயம் தீர்க்கும் செய்யும் அதிகாரத்தையே பிதா இயேசுவுக்கு கொடுத்தாராம். ஆனால் இங்கே சொல்கிறாரு, என் மகிமையை நான் தேட மாட்டேன். அப்போ உங்கள் மகிமையை தேடாதீங்க. நீங்கள் படிக்கிறது, சம்பாதிக்கிறது, வாழ்கிறது, உயர்றது எல்லாம் அவருக்காகத்தான். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். ஒரு பெரிய வீடு கட்டுறோமா அவருக்காக, அதில் நிறைய வசனங்கள் எழுதி போடுறோமா அவருக்காக. என்னை காண்பிக்கிறதுக்கு நான் எதையும் செய்யக்கூடாது. அங்கே அவரை தேடி ஒரு 2 புறஜாதிகள் வந்து கூடி ஜெபிச்சு ரட்சிக்கப்பட்டா நீ வீடு கட்டினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதனால தான் சென்னையிலையோ டெல்லியிலையோ வீடு கட்டுறவன் ஜெப அறையை போட்டு காஸ்பல் சொல்றான், பிரேசல் நடத்துறான். ஒரு ஆத்துமா கூட நம்ம ரட்சிக்காம 1 ஏக்கர் நிலத்தை நம்ம வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் இந்த பெரிய பூமி பந்த படைச்சிட்டு சொல்றாரு, இந்த பூமி ஒரு ஆத்மாவோட சின்னதுன்னு சொல்றாரு. அப்போ எப்படி வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிக்கிறேன். இம்மாம் பெரிய பூமி ஒரு ஆத்மாவோட சின்னதான். அப்போ அந்த ஆத்மாவுக்காக நம்ம எவ்வளோ பிரயாசப்படணும்னு முடிவு பண்ணிக்கிறேங்க. நம்மளை சாவடித்து நம்மளை அற்பமாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது யோவான் 1:14 இவங்க இயேசுவை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க, பின்னாடி இயேசுவோட மகிமையை ரசித்த யோவானும் சீஷர்களும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அவரோட பழகிட்டு 1:14 வாசிங்க வேகமாக. அவருடைய பரிபூரணத்தினால் அந்த மகிமை அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. என்ன யோவான் 1 பின்னாடி தான் எழுதினாரு. இயேசுவனுடைய உயிர்த்தெழுதலெல்லாம் பார்த்த பிறகு யோவானும் சீஷர்களும் சாட்சி கொடுக்குறாங்க. இயேசுவை நாங்கள் பார்த்தோம், அவருடைய மகிமை எப்படி இருந்துச்சா, பிதாவுக்கு. இதுதான் சாட்சி. இயேசு தன்னை பற்றி சாட்சி சொன்னதை விட கானானிய ஸ்திரீ சொன்னால், நூற்றுக்கு அதிபதி சொன்னால், சிலுவை கல்லை சொன்னால், ஆமாம் இயேசுவுக்கு டெத்து சர்டிஃபிகேட் கொடுத்த அந்த லூக்கா, இப்படி எல்லாரும் சொன்னாங்க அவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. ஆனால் இன்னும் இஸ்லாமியர்கள் அவர் எங்கே கடவுளுடைய குமாரன்னு சொன்னாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவரோட ஒரு நாள் நெருங்கினா சொல்லுவான், அவருடைய வல்லமையினால் சொல்லுவான் அவர் தேவனுடைய குமாரன். அவரோட ஒரு நாள் அவங்க சொல்லுங்க, இயேசுவேன்னு அவங்கள கூப்பிட்டு பார்க்க சொல்லுங்க, ஒரே நாளில் சொல்லுவான். அப்போ நீங்கள் என்ன மகிமையை தேடுறீங்க? ஆனால் அந்தி கிறிஸ்து தன்னோட பெருமை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருமணம் நடத்த போகிறீங்கன்னா அதில் ஏன் குடும்பத்தை எப்படி மகிமைப்படுத்துறது, யார் யாரெல்லாம் மகிமைப்படுத்துறது, யார் யாரெல்லாம் பெரிதிப்படுத்துறது, நிறுத்துங்கப்பா. முதல்ல பொண்ணு பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எந்த கண்டிஷனும் கடவுளுக்கு வைக்காதீங்க. நான் இதுவரை கேட்டதெல்லாம் கண்டிஷன் வச்சு போனவெல்லாம் கடைசியில் கசப்பான வாழ்க்கை தான் வாழ்க்கை. பொண்ணு சிவப்பாக இருக்கணும், மாப்பிள்ளை சிவப்பாக இருக்கணும், கடைசியில் கண்ணீர் கஞ்சி தான். ஆமாம், இந்த படிப்பு படிச்சிருக்கணும், இந்த பட்டம் படிச்சிருக்கணும். தயவு செய்து சொல்கிறேன், இதெல்லாம் நல்லதில்லை. இது ஏதோ உனக்குள்ளே இருக்க பிசாசு கிரியை செஞ்சு உன்னை சாவடிக்கிறான். அதனால் தயவு செய்து, அது தேவன் அப்படி நியமிச்சிருந்தா தேவனே செய்வார். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதெல்லாம் அப்புறம் 40 வருஷம் நீ ஜோம் பண்ணணும், உட்காந்து பண்ண அட்டூழியத்துக்கு பிசாசை உள்ளே விட்டு 40-400 வருஷம் ஜோம் பண்ணணும். அப்புறம் கண்ணீரும் கசப்பும் கஞ்சியும் தான். அதனால தான் சொல்கிறேன், எந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க, ரொம்ப கவனமாக இருந்துக்கிறீங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன், எந்த ஒரு காரியத்தில் அப்படி ஒரு கண்டிஷன் வைக்காத. உன்னை அழகாக சிகப்பாக படைச்சாருன்னா அவருக்கு உனக்கேற்ற ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணையோ கொடுக்க முடியும், அவ்வளோதான். இது ஏதோ ஒரு மகிமைக்காக செஞ்சால் மாட்டிக்கிடுவோம். இங்கே நானே வாசிக்கிறவா, வெளிப்படுத்தல் 13 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிசாசு என்ன பண்ணுறான்னு பாருங்கள், அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள். பெருமையானவைகளை தூசணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. முதல்ல சொன்னேன், கிறிஸ்து மனுஷரால் வர்ற மகிமையை ஏற்றுக்கிற மாட்டார், அந்தி கிறிஸ்து மனுஷரால் வர்ற மகிமையை ஏற்றுக்கிறான். ரெண்டாவது சொன்னேன், தன்னைத்தானே அவர் சுய மகிமையை தேடவே மாட்டார். ஆனால் அந்தி கிறிஸ்துவை பாருங்கள், அவனே சேரில் உட்காந்துட்டு அவனே பெருமை பேசுகிறான். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், பெருமை பேசாதீங்க. சொல்லுங்கப்பா, பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், பெருமை பேசாதீங்க. ஆமாம், உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு கிழிஞ்ச துணி தான் இருக்கு. ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நான் டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொன்னால் இந்தியாவில் 100 கோடி பேர் முடிச்சிருப்பான் மொத்தமாக.
நான் இதை படிச்சிருக்கேன்னு சொன்னால் உன்னை விட கோடி பேர் மேலே நிற்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு பெருமை பேசுங்க. நம்ம மொத்த நேருநகரில் நம்ம ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு ஆள் சொல்கிறாரு மொத்தமாக எத்தனை ஏக்கர் கொடுத்தாலும் வாங்குறதுக்கு பணம் வச்சுருக்காராம். பணம் எங்கேயோ வச்சுருக்க, நம்ம ஒன்றுமே இல்லை. சொன்னால் இன்னொரு 1 ஏக்கர் இருந்தால் கொடுங்க, அதையும் வாங்குறேன்னு சொல்கிறாராம். இப்போ நம்ம கடங்காரன், நம்ம கடை வாங்கி வாழ்கிறவன். நம்ம இதில் பெருமை வேற, எருமை. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, எருமை. என்னது எருமை? பெருமை வேற. எங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா, எங்க வீடு எப்படி தெரியுமா, எங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா, நாங்க யார் தெரியுமா? பெருமை. இனிமே வாயிலே அடிங்க யாராவது பெருமை பேசினா, இல்லைன்னா காதை மூடிடுங்க ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, அந்த ஆளுக்குள்ள இருக்க ஆவி வெளியே போகணும். பெருமை பேசணும். அதிகம் பேசாதீங்க, அதில் கண்டிப்பாக உங்களை பேசுவீங்க. இப்போல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதே காலையில் என்ன பேசணும்னாதா. ஆமாம், லிமிட்டெட் சர்வீஸ். எல்லோரும் சொல்லுங்கள், லிமிட்டெட் சர்வீஸ். லிமிட்டடாக பேசுவோம், பெருமை பேசிடக்கூடாது. பேசுவாய் அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ணால் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கிறங்க. ஆண்டவரே 3 வருஷம் பிசாசுக்கு பரிசுத்தவான்களோட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு அதிகாரம் கொடுக்க போகிறார். பரிசுத்தவான் இந்த 3 வருஷம் பூமியில இருந்தானா பிசாசுட்ட தோப்பான். பைபிள் சொல்லுது. பரிசுத்தவான் இந்த பூமியில இருந்தானா பிசாசு ஜெயிப்பான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஏன்னா பிசாசுக்கு ஜெயிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாருயா. பெருமையை பேசுவான். இன்னொன்று பாருங்க, வேகமா வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிசாசு தன்னைத்தானே பெருமையா பேசுவான். சபைக்குள்ள பெருமை பேசுகிற ஆவிகள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அந்த ஆவி இன்னைக்கு வெளியே போயிடணும். 1 தெசலோனிக்கேயர் வாசிங்க வேகமா, 2:4. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதா. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அவன் எதிர்க்கிறவனாகும். தேவன் என்னப்படுவது எதுவோ, தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, தன்னைத்தானே தாழ்த்தினார். பிசாசு என்ன செஞ்சான், தன்னைத்தானே என்ன பண்ணா. அப்போ உங்களை உயர்த்துறீங்களா? டெய்லி சொல்லணும், எப்படியாவது உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோ அல்லேலூயா அல்லேலூயா. டெய்லி காலையில் இந்த பாட்டு பாடுங்க. ஏன்னா இன்றுன்னு வருதுல்ல, நான் வேலைக்கு போகிறேன், என் மூலமாக உங்கள் நாமம் உயரணும். ஆண்டவர் என்ன எங்களை உயர்த்தி யாரும் பேசிடக்கூடாது. எங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை உயர்த்தி பேசணும். உங்கள் நாமம் உயரணும். ஏன்னா அந்த பிசாசு தன்னைத்தானே உயர்த்துவான், தன்னைத்தானே உயர்த்துவான். இன்னி தானியேல் 11 இருக்குது, வீட்டில் போய் வாசிங்க. அவன் தன்னைத்தானே உயர்த்திட்டு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்து ஆவி அதிகமாயிடுச்சு, அதிகமாயிடுச்சு, அதிகமாக